அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களை மன்னித்து விட்டார். அவர்கள் கட்சி உறுப்பினர்களாகவே நீடிக்கின்றனர் என்றும் அவர்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டதில் என்ன தவறு உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவேகா அரசு கடந்த மே 13 நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த போது கொரோனா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறி 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து மீதமுள்ள 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கோரி கடிதம் அளித்துள்ளதால் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை கோரிய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி சபாநாயகருக்கு கடிதம் அளித்திருந்தார். இதை ஏற்று சபாநாயகரும் 21 எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கைகளை கைவிடுவதாக பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்மோகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து மனு வாபஸ் பெறப்பட்டதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சக்திவேல் கட்சி மாறி வாக்களித்தவர்களை மன்னிக்க அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம் இல்லை என்றும் கொரோனா உத்தரவை மீறியதன் மூலமாக சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் தாமாக முன்வந்து தங்கள் பதவியை துறந்து விடுகின்றனர். அவர்களின் மன்னிப்பை ஏற்று தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டது அரசியல் சாசன கேலிக்கூத்து என்று மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயண் இந்த பிரச்சனை கட்சிக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையிலான பிரச்சனை பொதுச் செயலாளர் மன்னித்து விட்டதால் அவர்கள் மீண்டும் கட்சி உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர். இது சம்பந்தமாக 3ஆம் நபர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி அமர்வு கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்தவர்களை மன்னித்திட்டதால் அவர்கள் கட்சி உறுப்பினர்களாகவே நீடிக்கின்றனர் என்றும் அவர்கள் ராஜினாமா செய்யவில்லை. மனுதாரர் 3ஆம் நபர் கட்சி வழக்கு தாக்கல் செய்யவில்லை. சட்டப்படி 15 நாட்களில் மன்னித்து தகுதி நீக்க நடவடிக்கைகளும் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் அதை சபாநாயகரும் ஏற்றிருக்கிறார். இதில் என்ன தவறு உள்ளது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போதைய நிலையில் எந்த கட்சி சார்பு நடவடிக்கையும் இல்லை என்றும் தலைமை நீதிபதி தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை தலைமை நீதிபதி அமர்வு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். உமேஷ். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.